தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு நுகர்வோர் உரிமைகள். நுகர்வோருக்கான உரிமைகளை வரிசையாக தினம் ஒரு பேச்சாளர் அவரது அருமையான கருத்துக்களை வழங்கி மிகவும் பயனுள்ள தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் இன்றைய பயிற்றுனர் ஆர் அரவிந்த் ஸ்ரீகாந்த் அவர்கள் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த ஒரு மாணவர் அருமையான தன்னுடைய வித்தியாசமான முறையில் அவரது கருத்துக்களை வெளியிடுவதில் அருமையான வல்லமை படைத்தவர். நல்ல ஒரு எந்த தலைப்புகள் கொடுத்தாலும் அந்த தலைப்பில் அவரது கருத்துக்களை மிக தெளிவாகவும் அருமையாகவும் வித்தியாசமான முறையிலும் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். நம் தளத்தில் நீண்ட காலமாக அவரது பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நம் தலைப்பில் இணைந்துள்ள சிங்கம் ஸ்ரீவித்யா மேடத்தினர் மகன் ஆவார் இவர். ஸோ அருமையான ஒரு நுகர்வோர் உரிமைகள் பற்றிய தகவல்களை பெற அவருடன் அனைவரும் காத்திருக்கிறோம். அரவிந்த். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நற்புலரி. அரசின் கடமை மக்களை ஏமாற்றுவதல்ல, அவர்களின் நலனையும் நம்பிக்கையும் காப்பதாக இருக்க வேண்டும். அரசின் கடமை மக்களை ஏமாற்றுவதல்ல, அவர்களின் நலனையும் நம்பிக்கையையும் காப்பதாக இருக்க வேண்டும். இது சாணக்கியர் அப்படின்னு இந்தியாவினுடைய ஒரு பழம்பெரும் மூதறிஞர் அவர் தன்னுடைய அர்த்த சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்கார். இதுவே நுகர்வோர் உரிமை பற்றி நம் பாரதத்தின் கருத்து. நுகர்வோர் உரிமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் முக்கியம். நுகர்வோர் அப்படிங்கிறவர்கள் முதல்ல யார் அப்படின்னா ஒரு பொருளை கொள்முதல் பண்றவர்கள், ஒரு பொருளை வாங்கக்கூடியவர்கள், ஒரு பொருளை வாங்கி அதனால் பயனடையக்கூடியவர்கள் நுகர்வோர். அவ்வளவுதான். அந்த நுகர்வோர் அப்படிங்கிறவர்களுக்குன்னு சில உரிமைகள் உண்டு. அந்த உரிமைகள் எப்பேற்பட்டது, எந்த மாதிரியான விளைவுகளை விளைவிக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி இந்த நுகர்வோர் உரிமை அப்படிங்கிறத பத்தி நம்முடைய பாரதத்தின் கருத்தாக இருக்கக்கூடியது இதுதான். இத ரொம்ப எளிமையா நம்மளால விவரிக்கணும் அப்படின்னா, சமீப காலத்துல சத்தீஸ்கர் அப்படிங்கிற மாநிலத்துல இரும்பல் மருந்துல ஏற்பட்ட முறைகேடு தமிழகத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் கூட கைது பண்ணியிருக்கார். எனக்கு மாநிலம் தவறாக இருந்தால் மன்னிக்கணும். சத்தீஸ்கர் என்றுதான் எனக்கு நினைவு. அந்த மாநிலத்துல ஏற்பட்ட ஒரு இருமல் மருந்தின் முறை மத்திய பிரதேஷ். நன்றி சார், நன்றி நன்றி. மத்திய பிரதேசத்துல ஒரு ஏற்பட்ட ஒரு இருமல் மருந்தில் ஏற்பட்ட ஒரு முறைகேடு அரசு மருத்துவமனையில நடந்தது. அந்த அரசு மருத்துவமனையில நடந்திருக்கும் பொழுது நம்முடைய தமிழகத்தில் தயாரித்திருக்கக்கூடிய ஒரு மருந்து ஆலை அவர்கள் தான் அதற்கு முறைகேடிற்கு காரணமாக இருந்தவர்கள். அதற்கு நம்ம வருந்தணும் உண்மையிலேயே. இருந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம இப்ப எதற்கு பார்க்கிறோம் அப்படின்னா, அரசு மத்திய பிரதேசத்தினுடைய அரசு தான் இந்த விஷயம் நடந்திருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியமாக. ஆனால் அந்த விஷயத்தை அந்த அரசு தவறி இருக்கிறது. அந்த அரசு மக்களை ஏமாத்தி இருக்கிறது. மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், தன்னுடைய குழந்தைகளுக்கு தன் கையாலேயே அந்த விஷத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயம். அப்படி அந்த அரசு கைவிட்டிருக்கிறது. அதில் மக்கள் தவிர்ந்து உயிரிழந்திருக்கிறார்கள். குழந்தைகள், மக்கள்ங்கிறத விட குழந்தைகள், 28 குழந்தைகள் கிட்ட உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தது. அதற்கும் மேலன்னு நினைக்கிற எண்ணிக்கை 28 குழந்தைகள் கிட்ட உயிரிழப்பு. அதனால அதுல நம்பிக்கை கெட்டு போச்சு. அரசோட வேலை என்ன, அவர்களோட நம்பிக்கையும் நலனையும் பாதுகாக்கணும். ஆனா அதுல அவர்களுடைய நம்பிக்கையை அரசு கெடுத்து விட்டது. இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். மத்திய பிரதேச அரசியல்ல இன்னும் அது ஒரு முக்கியமான புள்ளியாக நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ அந்த அரசு தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய மக்களை எல்லா விதத்திலும் பாதுகாக்க வேண்டும். அந்த பொருள் உண்மையாக இருந்திருக்கிறதா இல்லையா, அது
எக்ஸ்பெரி ஆகாம இருந்திருக்கா, கெட்டு போகாம இருந்திருக்கா, விஷமாகாம இருந்திருக்கா அப்படிங்கறதெல்லாம் அந்த அரசு வந்து பார்த்துட்டு அதற்கப்புறம் தான் கொடுத்திருக்கணும். அதுவும் இந்த துயரம் வந்து ஒரு அரசு மருத்துவமனையில நடந்ததுங்கிறது கொஞ்சம் வருத்தமான செயலாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நுகர்வோருங்கிறது எப்படி இருக்கணும்? நம்பிக்கை கெட்டுப் போகாத வகையில நுகர்வோர பாதுகாக்கணும். ஆகையால் தான் வந்து நுகர்வோரின் நம்பிக்கையை காக்காத சமூகம் எந்த முன்னேற்றத்தையும் நிலையாக பெற முடியாது அப்படிங்கிறார் ஒருத்தர். இவர வந்து நம்ம நெறைய இடங்கள்ல கேட்டிருக்கோம். இவர வந்து பல அறிவியல் கருத்துக்களோட நாம் ஒப்பிட்டு பார்த்திருப்போம். அவர் யாருன்னா, இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தபோது கூறினவர் ஏபிஜே அப்துல் கலாம். அவருடைய கருத்து, நுகர்வோரின் நம்பிக்கையை காக்காத சமூகம், ஒரு நுகர்வோர் நம்பிக்கை சமூகத்துல வைத்திருக்கான், இந்த பொருள் நல்லா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு நெஸ்லே அப்படின்னு ஒரு இது வாங்கினாலும் நெஸ்லே ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நெஸ்லே காப்பாத்துற வரைக்கும் தான் நெஸ்லேவால இந்த ஒரு சமூகத்துக்கு முன்னேற்றம்ங்கிறது கிடைக்கும். இல்லைன்னா அது நிலையான வளர்ச்சியை பெறாது, நிலையான முன்னேற்றத்தை பெற முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையும் கூட. ஒரு பொருள் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, அந்த நாணயமானது கெடாமல் இருக்கும் வரைதான் நம்மளால அப்பா இதை வாங்கலாம், எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லணும். நம்ம வழக்காடுகள்லாம், நம்மளுடைய ஊர் வழக்குகள் எல்லாம் பார்த்தோம்னா, இந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம்ப்பா, வயிற்றுக்கு ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கை இருக்கும் வரைதான் அந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு மரியாதைங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது இல்லையா? அதனால அந்த நம்பிக்கைங்கிறது கெடாமல் இருக்கும் வரைதான் ஒரு சமூகம்ங்கிறது எந்த ஒரு நிலையான முன்னேற்றத்தையும் பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஏபிஜே அப்துல் கலாமினுடைய வார்த்தை. அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில பல பேரை தன்னுடைய என்ன சொல்றது எடுத்துக்காட்டா, முன்னுதாரணமா, ரோல் மாடலா வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுல ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வாடிக்கையாளர் எங்கள் நிலையத்தின் மிக முக்கியமான வருகையாளர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் எங்களிடம் சார்ந்தவர் அல்ல, நாம் அவரை சார்ந்தவர் அப்படின்னு 2 நுகர்வோரை பற்றிய 2 முக்கியமான விஷயங்கள். அதாவது ஒரு கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வரான் அப்படின்னா, அந்த வாடிக்கையாளர் வந்து மிக முக்கியமான வருகையாளரா அந்த கடையை பொறுத்தளவுல, நம்ம வாங்குறானோ வாங்கலையோ, ஆனா அந்த கடையை பொறுத்தளவுல அவர்கள் தான் வந்து மிக மிக முக்கியமானவர்கள். ஏன் அப்படின்னா, அவர்களை உபசரிக்கும் விதத்திலிருந்து எல்லாமே வந்து அவர் இந்த கடையை பற்றி வெளியே சொல்லக்கூடியதாக இருக்கும். அதனால அவர்களை நாம் உரிமையோடு பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வந்து நாம் சிறந்த ஒரு உபசரிப்பையும் கொடுக்க வேண்டும், விருந்தோம்பல் செய்ய வேண்டும் அப்படின்னு முதல் வசல்ல சொன்ன. அதாவது ஒரு வாடிக்கையாளர் எங்கள் நிலையத்தின் மிக முக்கியமான வருகையாளர் அப்படிங்கிறது மூலமாகவும், அவர் எங்களிடம் சார்ந்தவர் அல்ல, நாம் அவரை சார்ந்தவர் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம பைகாட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதற்கு மார்க்கெட் போயிடும். உதாரணத்துக்கு நம்ம எதை எடுத்துக்கலாம், இந்த COVID-19 போது வந்து நம்ம பல சீன இது போர் ஏற்பட்டது. இந்தியா சீனா அந்த அருணாச்சல் பிரதேச ஒட்டின இடத்துல அப்ப பல சீன செயலிகளை நம்ம தடை செய்தோம், பல சீன பொருட்களை நம்ம இறக்குமதி செய்யறதை தவிர்த்து விட்டோம். அப்படியெல்லாம் நம்ம செய்யறது ஆரம்பிச்சோம்னா அந்த சீனாவால அதை தாங்க முடியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு மார்க்கெட், உலகின் மிகப்பெரிய உலக சந்தைகள்ல இந்தியா ஒரு மிகப்பெரிய அங்கத்தை வகிக்கக்கூடியது. அப்படி ஒரு மிகப்பெரிய அங்கத்தை வகிக்கக்கூடிய இந்தியா கிட்டத்தட்ட 140 கோடி பேருடைய 142 கோடி பேர் இந்திய மக்கள் தொகை. அதுல மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு வர்த்தகம். அந்த வர்த்தகம் பாதிச்ச உடனே சீன பொருளாதாரத்துக்கே ஒரு ஆபத்து வரும் பொழுதுதான் அவர்கள் அந்த போரில் பின்வாங்குகிறார்கள். அப்போ அவர்கள் அந்த நுகர்வோருங்கிறவரை சார்ந்துதான் விற்கக்கூடியவர் இருக்கிறாரே தவிர விற்கிறவரை சார்ந்த நுகர்வோருங்கிறவர் இல்லை. இது இல்லைன்னா இன்னொரு இடம், அதை சொல்றோம் இல்லையா, இருக்கிறவனுக்கு ஒரு இடம் இல்லாதவனுக்கு 1000 இடம்ங்கிற மாதிரி அந்த நுகர்வோருக்கு வந்து டாபர் இப்ப தேன் வேணும்னா டாபர் இருக்கு, டாபர் விட்டா ஹிமாலயா இருக்கு, ஹிமாலயா விட்டாங்கன்னா லைன்ல வாங்கலாம், அதுவும் இல்லை அப்படின்னா அன்னையில வாங்கலாம், இல்லைன்னா மகாத்மா காந்தியில வாங்கலாம், 100ல வாங்கலாம்.
இது வந்து நுகர்வோருடைய பிரச்சனை கிடையாது. எது தரமானதோ அதை தேடி நுகர்வோர்கள் வாங்க போகிறார்கள். ஆனா இப்ப டாபர்காரனுக்கு டாபர் ஒண்ணுதான். ஏன்னா தட் இஸ் ஹிஸ் கம்பெனி, அவருடைய கம்பெனி, அதை அவர் தான் முன்னேற்றணும். அப்ப அவர் வந்து நம்ம வந்து அவர்களை சார்ந்து இருக்கல, அவர்கள் தான் நம்மை சார்ந்து இருக்கிறார்கள்னு சொல்றாங்க. அப்போ அவர் நம்மளை சார்ந்து இருக்கார் அப்படிங்கிறது தான் வேணாம் முக்கியமானது. இதை யார் சொல்லி இருக்கலாம்? யாரா வேணா சொல்லியிருக்கலாம். ஆனா இத சொல்லியிருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு நபர், நம்முடைய வாழ்க்கையில எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு நபர், நம்ம வந்து வாழ்க்கையில மறக்கணும்னு நினைச்சா கூட மறக்க முடியாத ஒரு நபர், நாம் தினம் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த வசனத்தை சொல்லியது, இந்த வரிகளை சொல்லியது. அவர் யார் அப்படின்னா, இந்த நுகர்வோர் பொருட்களை வாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய பணத்தின் இருக்கக்கூடிய நம்முடைய தேசப்பிதா மகாத்மாவான காந்தி. இந்த மகாத்மா காந்தி அவர்களுக்கு சட்டத்தின் மீது அதீத நம்பிக்கை உண்டு. அதாவது சட்டம் வந்து எல்லா விஷயத்தையும் செய்யும், தரமானதாக இருக்கும், சட்டம் வந்து ஒருதலை பட்சமாக இருக்காது, நியாயத்தை வழங்கும் அப்படின்னு அவர் ரொம்ப நம்பினார். வழங்கும், ஆனா அதற்கு பொறுமை வேண்டும் இந்த காலத்துல. அப்படி அவர் நம்பும் பொழுது அதே விஷயத்த வந்து யாரு சொல்றா அப்படின்னா, ரால்ஃப் நேடர் அப்படின்னு ஒரு ரஷ்ய அறிஞர். அவர் வந்து நுகர்வோர் உரிமையியலாளர், அதாவது கன்சியூமர் ரைட் ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடியவர், நுகர்வோர் உரிமையியலாளர் அப்படின்னு அவரை தமிழ்ல மொழிபெயர்த்தோம்னா வரக்கூடிய சொல். அவர் என்ன சொல்றார்? வலுவான சட்டங்களாலும் அறிவுடன் செயல்படும் தேர்வுகளாலும் மட்டுமே நுகர்வோர் பாதுகாப்பினை அடைய முடியும் என்கிறார். அதாவது ஒருத்தர் செயல்படணும் அப்படின்னா அந்த நுகர்வோரை பாதுகாப்பதற்கு முதல்ல வலுவான சட்டங்கள் வேணும். இந்த தப்பு அவன் பண்றான், இந்த ஏமாத்து வேலை பண்றான் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு அதை சொல்றோம் அப்படின்னா அவனை தண்டிப்பதற்கு வலுவான சட்டங்கள் வேணும். அதே நேரத்துல எந்த பொருளை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அதை தேர்வு செய்யக்கூடிய அறிவு நுகர்வோருக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப அறிவு பெருகணும் அப்படின்னா முதல்ல நுகர்வோரோட உரிமை என்னன்னு தெரியணும். அப்ப அந்த நுகர்வோருடைய உரிமை என்னென்ன? நுகர்வோருக்கு கேட்கப்படும் உரிமை, அதாவது கேட்கும் உரிமை வேற, கேட்கப்படும் உரிமைங்கிறது வேற. அப்ப இதுல என்ன சொல்றாரு? கேட்கப்படும் உரிமை, ரைட் டு பி ஹர்ட் அப்படின்னு சொல்றாரு. இதை சொன்னவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அறிஞர். யார் அப்படிங்கிறத பார்ப்போம். அறிஞருங்கிறத விட ஒரு பெரும் புள்ளி, உலக வரலாற்றையே மாற்றி அமைத்த ஒரு பெரும் புள்ளி தான் இந்த வார்த்தைகளை சொல்லி இருப்பது. கேட்கப்படும் உரிமை, பாதுகாப்பு உரிமை, தேர்வு செய்யும் உரிமை, தகவல் பெறும் உரிமை ஆகியவை கிடைக்க வேண்டியது அவசியம். அப்போ ஒரு நுகர்வோருங்கிறவருக்கு கேட்கப்படும் உரிமை, அதாவது எதுக்கு கேட்கப்படணும் அப்படின்னா, கேட்கப்படுறது அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்றது வேற. ஒருத்தர் சொன்னதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இன்கிரீடியன்ஸ் போட்டிருப்பா இல்லையா? ஒரு பேப்பரை ஒரு இது எடுக்கிறோம் அப்படின்னா அதுல இன்கிரீடியன்ஸ் இருக்கும். இந்த இன்கிரீடியன்ட் போட்டிருக்கா, ஜெலட்டின் இவ்வளவு இருக்கு, ஒரு பிஸ்கெட்னு எடுத்துனோம்னா மைதா மாவு எவ்வளவு இருக்கு, சுகர் எவ்வளவு இருக்கு, ஃபேட் எவ்வளவு இருக்கு, ஃபைபர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா? அதுதான் கேட்கப்படும் உரிமை அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய உரிமைகள், அந்த மாதிரி கேட்கப்படும் உரிமைகள். அடுத்து அவர்கள் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய உரிமை. அவர்கள் ஒரு வழக்குக்குன்னு போறார்கள் அப்படின்னா அந்த வழக்கை வந்து நம்மளால ஜெயிக்க முடியறதா இருக்கணும். நியாயம் இருக்கிற பட்சத்துல ஜெயிக்க முடியறதா இருக்கணும். அவர்கள் வந்து ஏமாற்றப்படக்கூடாது. பல உதாரணங்களை சொல்லலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா மிளகுல பல பேர் கலப்படம் செய்வார்கள். மிளகுல எப்படி செய்வாங்கன்னா, பப்பாளி விதை இருக்கு இல்லையா? அந்த பப்பாளி விதையை தூக்கி போட்டாங்கன்னா அதே மாதிரி மிளகு, காஞ்ச பப்பாளி விதையை போட்டா மிளகு மாதிரியே சுருங்கி இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இது இருக்கும், ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சதகுப்பைன்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்து ஜீரகத்தோட கலப்படம் செய்வார்கள். இந்த மாதிரி அடல்ட்ரேட் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி செய்யப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய உரிமை இருக்கு. அதே மாதிரி தேர்வு செய்யும் உரிமை, இது வந்து நம்மளுடைய அரசியல்ல இருக்கக்கூடிய
ஓட்டை அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி சொல்றது அப்படின்னா, தேர்வு செய்வதற்கு. இப்போ நடுவுல வந்து இண்டிகோ ஃபிளைட்னால பல பிரச்சனைகள் நம்முடைய தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கு. இண்டிகோ ஃபிளைட் எல்லாமே டிலே ஆகி. எதனால அப்படின்னா, அ இந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பைலட் இருக்கணும் ஏர்லைன்ஸுக்கு அப்படின்னு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஒரு ரூல் போட்டோம்னா, அந்த ரூல வந்து ஃபாலோ பண்றதுக்கு இண்டிகோல பைலட்ஸ் இல்லாதனால பிளேன் எல்லாமே டிலே ஆச்சு. கன்னா பின்னான்னு டிலே ஆச்சு. இதனால பல பேர் வந்து தன்னுடைய கஷ்டங்களை சந்தித்தார்கள். இத வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய யூடியூப் சேனல்ல ரொம்ப தெளிவாகவே பேசியிருப்பார். இது ஏன் முக்கியம் அப்படிங்கிறது தேர்வு செய்வதற்கு. பல விஷயங்கள் இருந்தால் அப்படிதான் தான் நம்மளால ஒண்ணு தேர்வு செய்ய முடியும். எப்ப வந்து ஒரு விஷயம் 2 விஷயம் தாங்கிறத போகுதோ, அப்ப அது வந்து வேற வழியே இல்ல. ஒண்ணு இவன்ட்ட இருக்கணும், இல்ல அவன்ட்ட இருக்கணும் அப்படிங்கிறாப்புல போயிரும். அது எப்ப நம்ம வந்து அத தாண்டி பல 3வதாக, 4வதாக ஆப்ஷன் இருக்கோ, அப்பதான் நம்மளால பார்க்க முடியும்னு ரொம்ப அழகா பேசியிருப்பார். இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாகவே பேசியிருப்பார் அவர் சவுக்கு சங்கர் அவர்கள். அ இண்டிகோ இருக்கு. அதே மாரி அவர் கிங்ஃபிஷர், ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட் இதெல்லாம் சொல்லியிருப்பாரு அவர். ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா 3 தான் இருக்கு. அந்த 3 இருக்கிறதுனால தான் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறாப்புல. அந்த தேர்வுக்கான உரிமை எவ்வளவு முக்கியம்? பல தேர்வுகள் இருந்தா இந்த சமூகம் எப்படி முன்னேறும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அப்படி அந்த தேர்வுங்கிறத முன்னேற்றதும் தாண்டி, நம்ம அந்த தேர்வு செய்யறதை சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் முன்னாடி நம்ம பார்த்தது. அப்ப அந்த தேர்வு செய்யும் உரிமை நமக்கு இருக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் எப்படி நடைபெறுதுங்கிறது தெரியணும். அதுதான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அது வந்து கொஞ்ச காலமாகத்தான் ரொம்ப அருமையாக அமல்படுத்தப்படுகிறது. ஒரு 12, 20, 12, 15 வருஷமாகத்தான் நன்றாகவே அமல்படுத்தப்படுகிறது. 2011க்கு அப்புறம் தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் நன்னா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஆகலைன்னு நான் சொல்ல வரல. அதுக்கு அப்புறத்துல இருந்து தான் நன்றாக ஃபங்க்ஷன் ஆகுறது அப்படின்னு சொல்றேன். ஆக இந்த மாதிரி தகவல் பெறறதுக்கான உரிமையும் ஒரு கன்சியூமராக இருக்கக்கூடிய நுகர்வோருக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இத சொன்னவர் யாரு? உலக வரலாற்றையே மாற்றி அமைத்தவர். அவர் யார் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி. இந்த ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிறவர் தான் இந்த விஷயத்த சொன்னார். இது நிறைவேற இந்த மாதிரி விஷயங்கள் நிறைவேறணும் சார். இந்த உரிமைகள்லாம் நிலைநாட்டப்படணும். இது நிறைவேறணும். அப்படின்னா அதற்கு என்ன வழி? எந்த விஷயமும் ஒருதலை பட்சமாக நடைபெறாமல் இருக்கணும் இந்த உலகத்துல. ஒருதலை பட்சமா நடந்தா என்ன ஆகும்? இததான் எலினோர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற ரஷ்ய அறிஞர் சொல்றார். ரஷ்ய அறிஞர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவு இல்ல. எலினோர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற அறிஞர் சொல்றார், நீதி என்பது ஒருவர் மட்டுமல்ல, இருபுறமும் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுவே நுகர்வோர் உரிமையின் அடித்தளம் என்கிறார். அதாவது நம்மளுடைய இதுல பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல கார்ப்பரேட் கம்பெனியை சார்ந்துதான் வழக்கு வந்து எப்பவுமே முடியும். ஆனா அது கார்ப்பரேட் கம்பெனியை மட்டும் இல்ல, அந்த வாங்கக்கூடிய பயனாளியின் நலனையும் பொறுத்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு அடித்தளம்னே சொல்லலாம். அப்படிங்கிறது தான் இந்த எலினோர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவருடைய கருத்து. நீதி என்பது ஒருவர் மட்டுமல்ல, இருபுறமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர் சொல்றார் பாதுகாக்கப்பட வேண்டும்னு. வார்த்தை இதுல ரொம்ப முக்கியம். அவர் காக்கப்பட வேண்டும்னு இல்ல செயல்படுத்தப்பட வேண்டும்னு சொல்லல, பாதுகாக்கப்பட வேண்டும். அதாவது அது ஒருதலை பட்சமாக இவர் ஒரு நுகர்வோருடைய பக்கமும் போய்விடக்கூடாது, அல்லது ஒருதலை பட்சமாக உற்பத்தியாளரின் பக்கமும் போய்விடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றார். அதனால அந்த பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இதனுடைய அடித்தளம். அப்படி அந்த அந்த உரிமை இல்லாத இடத்தில் சுதந்திரம் இல்லை. நியாயமான உரிமைகள் நுகர்வோரையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது. இது வந்து இந்த காலத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப நல்லாகவே பொருந்தும். ஏன் அப்படின்னா, பல இடங்கள்ல வந்து நம்ம ஒண்ணுன்னு சொன்னோம் அப்படின்னா, அது அலட்சியம் அப்படிங்கிறத தாண்டி அவ்வளோ ப்ராடக்ட் பண்ற இடத்துல அந்த கம்பெனி எப்படி பாதிக்கும், எப்படி வந்து பாதுகாக்க முடியும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வர்றது. இப்ப கூட அந்த சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்தினுடைய பிரச்சனையில இருக்கக்கூடியது என்னன்னா, இவ்வளவு பேருக்கு இத்தனை நாள் நடக்கல இல்ல, இப்ப ஒரு வாட்டி நடந்தது, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்?
அப்ப அந்த ஒரு வாட்டி நடக்காமல் பார்த்து கொள்வதற்கு தான் அதிகாரிகள். அப்ப அதுதான் ஒரு நியாயமா இருக்கும் இல்லையா? நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் அவனுக்கு நம்ம அதிகாரிக்கு வந்து சம்பளம் கொடுத்து நம்முடைய அரசுங்கிறதெல்லாம் வேலை செய்யுது. அப்ப அந்த உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது நியாயமான பாதுகாக்கப்பட வேண்டும். நியாயமான உரிமைகள் நுகர்வோரையும் பாதுகாக்க வேண்டும். அந்த உரிமை அப்படி இல்லை, பாதுகாக்கப்படலைன்னா அது சுதந்திரமே கிடையாது. அது நீங்க வந்து தட் இஸ் அ ஃபேக் ஸ்வராஜ், ஒரு ஃபேக்கான இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறதான் சொல்றார். இதை சொல்றது யார் அப்படின்னா சுசன் பி அந்தோனி அப்படிங்கிறவர். இவர் இந்தியாவின் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர், ரொம்ப ஒரு முக்கியமான அறிஞர். மேற்கொண்டு இவர் பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த நுகர்வோர் உரிமை பற்றி பேசும் பொழுது. திருக்குறள்ல இருக்கு, வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேண பேணுதல் வேண்டும் பிற அப்படின்னு. திருக்குறள் 120வது குறள். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேண பேணுதல் வேண்டும் பிற. ஒரு வணிகன் வணிகம் செய்யணும் அப்படின்னா அத வந்து பேணுதல் வேண்டும் பிற அப்படிங்கிறார். அவருடைய மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும்னா அவரை நம்பி வருபவர்களை அவர் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றார். இந்த விஷயம் எதற்கு பொருந்துமோ இல்லையோ, முக்கியமாக இது பொருந்தக்கூடியது வந்து உணவு சார்ந்த விஷயங்களுக்கு, முகப்பொருட்கள், அந்த காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அழகு சாதன பொருட்கள், அதற்கெல்லாம் இது வந்து ரொம்ப முக்கியமாவே பொருந்தும். ஏன் அப்படின்னா இப்பவும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்போ ஒரு லிப்ஸ்டிக் இல்ல வந்து நம்ம ஒரு கண்மைன்னு எடுத்துட்டோம்னா நம்ம காஜல் அப்படின்னு சொல்றோம். ஆனா காஜல்ங்கிறது உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு கம்பெனியோட பேரு. நமக்கு அது என்னன்னு தெரியாது. ஆனா அந்த காஜல்ங்கிறது ஒரு கம்பெனியோட பேரு. அதே மாதிரி நம்ம ஜெராக்ஸ்னு சொல்றோம் இல்லையா, ஆக்சுவலா ஜெராக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட பேரு. அதற்கு பேர் போட்டோ காப்பி அப்படின்னு தான் ஆங்கிலத்துல சொல்லணும். ஆனா நம்ம சொல்லக்கூடியது ஜெராக்ஸ்னு சொல்றோம். அந்த போட்டோ காப்பி பண்ணக்கூடிய மிஷின் ஜெராக்ஸ். அதே மாதிரி நம்ம சொல்லணும், ஆக்சுவலா வந்து பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு கேம் விளையாடுவாங்க குழந்தை எல்லாம் சின்னதுல. நானும் விளையாடி இருக்கேன், எல்லாரும் விளையாடி இருப்போம். அதற்கு வந்து நம்ம நிறைய பேர் சொல்லக்கூடிய பேர் மோனோபொலி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதனுடைய பேர் பிஸ்னஸ். மோனோபொலிங்கிற கம்பெனி அதை மார்க்கெட் பண்ணிட்டு, ஆனா அது அப்படி நிலைத்தது. அதே மாதிரி சொல்லணும் அப்படின்னா சர்ஃப் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றோம். அது அதனுடைய பேர் டிட்டர்ஜென்ட். நமக்கு டிட்டர்ஜென்ட்ங்கிறதே தெரியாது, டிட்டர்ஜென்ட் பவுடர் தெரியாது, சர்ஃப் வாங்கிட்டு வா அப்படிங்கிறது தான் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம மோனோபொலி அப்படிங்கிறது எப்ப வரும், அந்த வாணிகம் செய்வார் அந்த வணிகம் பேணுதல் வேண்டும் பிற. கீழே இருக்கக்கூடிய மக்களை பேணும் பொழுதுதான் அது மனதில் போய் நிற்கும். அப்படி நம்ம மனதில் நிற்பதற்கு அவர் வந்து பல காலங்கள் இருக்கணும் அப்படின்னா, அவருடைய வணிகத்தை பேணணும் அப்படின்னா, வணிகம் செய்வர் என்ன செய்யணும், அந்த பொருளை வாங்குபவருடைய நலன் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறதை உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி நம்ம லிப்ஸ்டிக் சொல்றோம், லாக்மே. நம்ம எடுத்தோன்னா ஒரு அழகு சாதன பொருள் பிராண்ட் சொல்லணும், நமக்கு டக்குனு லாக்மே. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர்கள் வந்து அதற்காக மெனக்கெட்டு இருக்கிறார்கள். ஒரு பிஸ்கெட் பிராண்ட் சொல்லு, பார்லே, நமக்கு வேற எதுவுமே ஞாபகம் வராது. இப்ப நெஸ்லே இருக்கு, ஆனா அது ஞாபகம் வராது. சாக்லேட் சொல்லுன்னா நெஸ்லே சொல்லுவோம். ஆனா பிஸ்கெட்னு சொன்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது பார்லே. ஏன், அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவர்கள் தரமான பொருட்களை கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அந்த உண்மையை நம்ம வந்து புரிந்து கொள்வதற்கு திருக்குறள் உதவி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். நுகர்வோரை பாதுகாக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நுகர்வோர் பாதுகாக்கப்பட்டால்தான், உன்னுடைய பொருள் மேல நம்பிக்கை இருந்தால்தான் அவன் திரும்ப வந்து அந்த பொருளை வாங்குவான். எப்ப அவர்கள் திரும்ப அந்த பொருளை வாங்குகிறார்களோ அப்பொழுதுதான் வணிகம் பெருகும். அப்ப வணிகம் செய்வாருக்கு அவர்களுடைய வணிகத்தை பேணுத வேண்டும் என்றால், காப்பாற்ற வேண்டும் என்றால், அவரை நம்பி வரக்கூடிய நுகர்வோரை அவர்கள் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய அர்த்தம். 120வது குறள். அடுத்தது நாலடியார்ல இருக்கக்கூடிய ஒரு வரி. எனக்கு இத கண்டுபிடிக்க முடியல எந்த பாடல் அப்படின்னு, அதற்கு மருந்தி கொள்கிறேன். கண்டுபிடித்தேன்னா நிச்சயமாக சொல்றேன். நீங்கள் கண்டுபிடித்திருந்தாலும் எனக்கு தெரிவிக்கும்படிக்கு கேட்டுக்கிறேன்.
அளவினை மீறி விளையிட்டு தீங்கு செய்யின் நிலையின்மை நன்னும் அப்படின்னு நாலடியார்ல வரக்கூடிய ஒரு படி. அளவினை மீறி விளையிட்டு தீங்கு செய்யின் நிலையின்மை நன்னும். இப்போ நம்ம எப்பவுமே இது வந்து டிபிக்கல் இந்தியன் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருள் போறோம் அப்படின்னா, வாங்குறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற பொருளாவே எடுத்துப்போமே. ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு 50 ரூபா சொல்றோம், பரவாயில்லப்பா 50 ரூபாய்க்கு ஒர்த்து தான் அது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ஒரு இந்தியன்கிறவனுடைய ஒரு ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய ஒரு தகுதி. அது எல்லா இந்தியர்களுமே செய்யக்கூடியது. 50 ரூபாய்க்கு செய்யலாம், பரவாயில்ல 50 ரூபா, 30 ரூபா கம்மியா தான் இருக்குல்ல, பரவாயில்லையே 30 ரூபாய்க்கு நிறைய தரா. நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்படி செய்யாமல் ஒரு சிலர் சொல்லுவோம், ஒரு சிலர் பண்ணுவா. இப்ப ஒரு விஷயம் வாங்குறோம் அப்படின்னா 50 ரூபாய்க்கு 2 இருக்கும், இல்ல 3 இருக்கும். விலை கம்மி, விலை அதிகம் தான், 50 ரூபா அதிகம் தான், 50 ரூபா அது கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அந்த மாதிரி ஓவர் பிரைஸ்டா சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அளவுக்கு அதிகமாக விலையை வச்சு விற்கிறா, அது அவனுக்கு நிலையின்மையை நன்னும். அந்த வணிகனுக்கு நிலையான இடத்தை இருக்காது, கொடுக்காது அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்றது. அதாவது எம்ஆர்பிக்கு மேல அதிகமா வைக்கிறது. ரயில்வே ஸ்டேஷன்லலாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். இப்ப இல்ல, நம்முடைய மத்திய அரசினுடைய தலையீடு உண்மையிலேயே நல்ல அளவுல இருந்து அதனை குறைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் 10 ரூபா அப்படின்னா சொல்லுவோம் 30 ரூபா அப்படிமா, நம்ம 30 ரூபாய்க்கு தான் வாங்கி ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா நம்ம மறந்து போயிருவோம். அதுதான் உண்மை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த அளவினை மீறி விலையிட்டு செய்யும் பொழுது நம்ம அதுக்கப்புறம் என்ன ஆனோம் அப்படின்னா, கடையில வாங்காம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துன்னு போய் அதுக்கப்புறம் ரயில் நீர், அதே மாதிரி தண்ணி பாட்டில் இருந்ததுன்னா அதுல நீர் ரொப்பும் வசதி, அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மத்திய அரசு கொண்டு வரவும் இந்த கடைக்காரர்களுக்கும் கொஞ்சம் அறிவில் புத்தியில் உரைத்து அவர்களுக்கு வந்து இந்த விலை குறைப்புங்கிறதெல்லாம் செஞ்சு எம்ஆர்பியை தாண்டி இப்ப அவர்கள்லாம் விற்கிறது இல்லை. ஆனாலும் சில இடங்கள்ல பேருந்து நிலையங்கள்ல இப்பவும் இருக்கு. படிப்படியாக அதுவும் குறையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சரியான முடிவுகளை நாம் எடுக்கும் பொழுது மேற்கூடிய அறிஞர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படி இந்த அவர்களுக்கு அந்த நிலையின்மையை நன்னும், வாங்க முடியாததாக போயிடும். அவர்களுடைய வருமானம்ங்கிறது குறைய ஆரம்பித்து விடும். ஒரு நிலையானதாக இருக்காது. ஒரு நாள் ஒருத்த வாங்குவோம், ஒரு நாள் வாங்க மாட்டான், அந்த மாதிரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத விஷயம். அடுத்ததாக இதே நுகர்வோர் உரிமைகளை பற்றி சிலப்பதிகாரம் சொல்லக்கூடியது. ஆயம் பிறருக்கு ஒல்லாது அப்படிங்கிறார். இது வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம். ஆயம்னா பணம்னு அர்த்தம் ஒரு விதத்துல. அப்படி பணம்ங்கிறது பிறருக்கு ஒல்லாது. நம்ம ஒரு பணத்தை கொள்முதல் பண்றோம், இல்ல நமக்கு பணம்ங்கிறது வருதுன்னா அது பிறரை நோகடிக்காமல் அந்த சம்பாத்தியம்ங்கிறது இருக்க வேண்டும் அப்படிங்கறது சொல்றது. மற்றவர்களுடைய வருத்தி நம்முடைய சம்பாத்தியம்ங்கிறது இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம சொல்லணும்னா நுகர்வோரை சுரண்டி நாம் சம்பாதிக்க கூடாது அப்படின்னு நம்ம வந்து இவர்களை பொறுத்தளவுல எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடியது. ஆயம் பிறர் கொள்ளாது அப்படிங்கிறது. இவைதான் நமக்கு நுகர்வோர் உரிமையை பற்றி தெரியும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம், வராக புராணம், இவை எல்லாத்திலேயுமே நமக்கு தேவையான நுகர்வோர் உரிமைகள் எப்படி கேட்டிருப்பா. ஒரே ஒரு சந்தேகம் தான் கேட்டிருப்பா. ஆனா அந்த ஒரு சந்தேகம் தேர்றதுக்கு நமக்கு பல பதில் கிடைத்திருக்கும். அப்படி பல பதில் கிடைப்பதுங்கிறது எடுத்தோன்னு ஒருத்தருக்கெல்லாம் நடக்காது. தட் இஸ் அ ப்ராசஸ். அந்த ஒவ்வொரு பதிலையும் அவர் சொல்லணும், அதை நம்ம உட்கார்ந்து கேட்கணும், அதை ப்ராசஸ் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணும் பொழுது நமக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருந்தாலும் அடுத்து வர்ற சந்தேகம், அந்த கேள்வியை நீ சரியா சொன்ன பதில புரிஞ்சிருந்தேன்னா உனக்கு அடுத்து இந்த சந்தேகம் வரும், இதுக்கும் இதுதான் பதில், இப்படி எல்லாம் அது வரிசையா சொல்லி கொண்டு வரக்கூடியதுதான் இந்த பழைய புராண நூல்கள் எல்லாமே. அதனால அந்த பழைய புராண நூல்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது பல அறிவுகள் கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, அர்ஜுனன் பகவத்கீதையில கேட்டது, கிருஷ்ணா என்னுடைய சொந்தக்காரர்களாகவே இருக்கிறார்களே, இவர்களை நான் எப்படி அழிக்க முடியும் அப்படிங்கிறது. ஆனா அவர் அந்த இடத்துல சொன்னது, சொந்தக்காரனா இருந்தா என்னப்பா, நீ போய் சண்டை போட்டுதான் அடிக்கணும், அவ்வளவுதான், அதை சொல்லியிருந்தா போதும். ஆனா அவர் அந்த இடத்துல பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம்னு வரிசையா 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம் சொல்றார். அந்த இடத்துல அதனுடைய தேவை என்ன அப்படின்னு கேட்டோம்னா,
இந்த இடத்துல அதற்கு தேவை இருக்கிறது. என்ன, அப்படி ஒரு அர்ஜுனன்கிறவன் இப்படி சொன்னா, சரி இவர்களை நான் கொன்னால் இவர்களுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கொன்றவர்கள் அவர்கள் இப்படி ஆகும் பாமோ, இதுக்காக சொர்க்க நரகம் இல்ல மோட்சத்துக்கு எதன் அடிப்படையில போவா அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்விகள் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் விதமாகவே அந்த பகவத்கீதை ஸ்ட்ரக்சர்டா அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி அந்த பகவத்கீதை அமைக்கப்பட்டது நுகர்வோரின் உரிமையை பாதுகாப்பா. அப்படிதான் ஒரு நுகர்வோருங்கிறவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். ஒரு உரிமையாளருங்கிறவர் இருக்கணும். ஒரு நுகர்வோர் ஒரு கேள்வின்னு கேட்டா அவனுக்கு அடுத்து அதில் சந்தேகம்ங்கிறது திரும்ப வராத அளவிற்கு, அந்த சந்தேகம் தீரும் அளவிற்கு அந்த நுகர்வோருக்கு அந்த பொருளை பற்றிய அறிவினை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது செய்யறது முக்கியமா ஒரு குருவினுடைய வேலை அப்படிங்கிறதையும் நம்ம மறுப்பதற்கு கிடையாது. இதே நேரத்துல நான் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். அப்ப நுகர்வோர் உரிமைங்கிறது கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கேன், பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன். அப்ப நான் அந்த நுகர்வோர் உரிமைங்கிறத கொஞ்சம் நன்னா பார்க்கணும் கெமிஸ்ட்ரி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன் அப்படின்னா, இந்திய அரசுங்கிறது இந்த நுகர்வோர் உரிமைகள்ல ரொம்ப முக்கியமான இது உன்னிப்போட இருக்கு. அதுவும் கடந்த ஒரு 7 வருஷமா இந்த நுகர்வோர் நீதிமன்றங்கள்ல வழக்கினுடைய வேகத்தை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். அதிகமான நுகர்வோர் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா நுகர்வோருக்கு சார்ந்த விஷயங்களை நம்ம சீரியஸா எடுத்து பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னா ISI, ISO அப்படின்னு 2 விஷயங்கள். இந்த 2 விஷயங்களுமே இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் அப்படின்னு சொல்ற மாதிரி 2 விஷயங்கள், ISI, ISO அப்படின்னு 2 விஷயங்கள். இந்த 2 விஷயங்களுமே இந்த நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தரச்சான்றிதழ் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடியது. அதே நேரத்துல உணவுப் பொருட்களை பொறுத்தளவுல FSSAI, FSSAI அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய FSSAI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திய அமைப்பு. ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஃபுட் சர்வீஸ் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்புல நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடியது. நம்ம உணவில் ஏற்படக்கூடிய கலப்படங்கள் என்னென்ன அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இந்த உணவுல ஏகப்பட்ட கலப்படங்கள் நடக்கும். அதுவும் உண்மையில சொல்ல போனோம்னா, நம்ம பால் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அன்றாடம் உண்ணக்கூடிய ஒரு உணவு. அந்த பால்ல ஏகப்பட்ட கலப்படங்கள் செய்யலாம். இதுக்கு பால்ல நுர வரணும் அப்படின்னா சோப்பு கலப்பா. அதே மாதிரி பால் திக்கா இருக்கணும் அப்படின்னா பால்ல சில புரதங்கள் இருக்கும். அந்த புரதங்களோட அனிலின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அனிலின்ங்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட அது விஷம், கிட்டத்தட்ட விஷம் தான் அது. அனிலின் அப்படிங்கிற பொருளை கலப்பாங்க. அதே மாதிரி ப்ளீச் போடுவா, பால் வெள்ளையா இருக்கணும்னு ப்ளீச் போடுவாங்க. அதெல்லாம் நிறைய கலப்படங்கள் இருக்கு. இந்த மாதிரியான உணவுல ஏற்படக்கூடிய கலப்படங்கள், மக்கள் எந்த அளவுக்கு உணவுப் பொருட்களின் மீது இருக்கக்கூடிய கவனத்தை வைக்கணும் அப்படிங்கறத சொல்லும் விதமாகவே அருவம் அப்படிங்கிற ஒரு படம் சித்தார்த் அவர்களுடைய நடிப்புல. அது ஒரு மாதிரி பேய் படம் மாதிரி போகும். இருந்தாலும் நமக்கு வேண்டிய ஒரு கருத்து, உணவில ஏற்படக்கூடிய கலப்படங்கள் எப்பேற்பட்ட கலப்படங்கள், உணவு பாதுகாப்புங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லும் விதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அட்லீஸ்ட் அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் அது நம்ம சொல்லணும் அப்படின்னா, அது என்ன சொல்றது, ஒளித்து பின் செல்லுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒளித்து பின் செல்லக்கூடிய அந்த பகுதியை மட்டுமாவது நாம் பார்த்தருள வேண்டும். ரொம்ப ஒரு அருமையான படம். அருவம் அப்படின்னு சித்தார்த்தினுடைய படம். யூடியூப்ல கூட அதனுடைய பார்ட்ஸ் அண்ட் பிட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் இருக்கு, நம்ம தாராளமாக பார்க்கலாம். அப்படி பார்க்கக்கூடிய ரொம்ப அருமையான படம். இதுவே நுகர்வோர் உரிமைகள் பற்றி என்னால சேர்த்து கொடுக்க முடிந்த ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பல விஷயங்கள் நுகர்வோர் உரிமைகளை சார்ந்து இருக்கு. வரும் வாரங்கள்ல நம்முடைய மீதமுள்ள பயிற்றுனர்களிடமிருந்து தெரிந்துக்கலாம். இதுவே இந்திய அரசு சிறந்த நுகர்வோர் பாதுகாப்பாளர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவும் நாம் சொல்லக்கூடியது. நுகர்வோர் பாதுகாப்பிற்கு ரொம்ப முக்கியமான ஒரு உரிமையை இந்திய அரசும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொரு வருடமும் சிறந்த நுகர்வோர் நீதிமன்றங்கள் மூலமாக, அதில் வரக்கூடிய வழக்குகள் மூலமாக இந்திய அரசு ஒவ்வொரு வருடமும் இன்றும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய 2015க்கு அப்புறம் ஏற்பட்ட ஒன்று.
நுகர்வோர் பாதுகாப்பிற்கான சுவாமி விவேகானந்தா தேசிய விருது. யார் நுகர்வோர் பாதுகாப்புல முக்கியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்தியாவின் நம்மை சுயசார்பாக இருக்க வேண்டும், எழுமின் விழுமின் அப்படின்னு பேசி இருக்கக்கூடிய 100 இளைஞர்களை கொடுத்துப்பார், இந்தியாவையே நான் மாற்றி காண்பிக்கிறேன் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தருடைய பேரில் நுகர்வோர் பாதுகாப்பில் சிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு சுவாமி விவேகானந்தருக்கான தேசிய விருது வழங்கப்படுகிறது. சுவாமி விவேகானந்தா தேசிய விருது அப்படின்னு அதனை அழைக்கிறார்கள். அது நுகர்வோர் பாதுகாப்பிற்காகவே விழுகிறது. ஏன் நுகர்வோர் பாதுகாப்போட இவருக்கு வழங்கணும் அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு நம்முடைய உரையை நிறுத்திக் கொள்ளலாம். ஏன் அப்படின்னா, இவர்தான் இந்தியாவிற்கு தற்சார்பாக இருக்க வேண்டும், நம்ம யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, நம்முடைய தேவைகளை நாமே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லும் விதமாக இந்தியாவையும் சனாதன தர்மத்தையும் சிகாகோ மாநாட்டில், உலக மாநாட்டில் கூட நிறுவும் அளவிற்கு ஒரு சிறந்த பேச்சாளராகவும் வசீகரத்தோடும் அனைவருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் இருந்தார். அப்படிங்கிறதுனால அவருடைய பேரை சொல்லி இந்த விருதினை நம்முடைய மத்திய அரசுங்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறது. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அதனை நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. நுகர்வோர் நீதிமன்றத்துல போய் வழக்குகள் தொடுத்து நம்ம அந்த நுகர்வோருக்கான விருதை வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சாரம் பண்ணலாம். நம்முடைய ஃபேஸ்புக்லயோ, ட்விட்டர்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ, யூடியூப்லயோ நுகர்வோர் பாதுகாப்பை பத்தி அதிகமான பிரச்சாரம் பண்ணலாம். சமீபத்துல கூட ஒருத்தருக்கு மட்டும் இந்த விருது வழங்குறது இல்ல, பல பேருக்கு தராங்க ஒரே நேரத்துல. சமீபத்துல கூட ஒரு யூடியூப்ல ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், அவர்களுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர்கள் மூலமாகத்தான் இந்த ரயில்வேல நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் விமோசனம் கொடுத்தது இந்திய அரசு. அதற்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்து, யுவராணின்னு ஒரு சேனல், அந்த பெண்ணிற்கு சுவாமி விவேகானந்தா தேசிய விருது சமீபத்துல வழங்கப்பட்டது. இந்த விருதினுடைய வழங்குதெல்லாம் பேப்பர்ல கூட வர்றதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இந்த விருது தான், இந்த மாதிரியான விருதுகள்லாம் தான் நம்முடைய சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடியது அப்படிங்கிறதுல சந்தேகம் மாற்று கருத்தே கிடையாது. யுவராணி அப்படிங்கிற பெண்ணுக்கு, தமிழகத்தை சேர்ந்த பெண்ணுக்கு இந்த வருடத்திற்கான தேசிய விருதாக சுவாமி விவேகானந்தா தேசிய விருது வழங்கப்பட்டது. இந்த வருடமும் போன வருடமும் எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு இந்த வருடங்கிறப்பதான் நினைவு. குடியரசு தினத்தன்னைக்கு வழங்கப்படுது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். அப்படி வழங்கப்படக்கூடிய இந்த விருதின் மூலமாக அவர்கள் மத்திய அரசோட கோஆபரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது அவர்களோடு கொலாபரேட் பண்ணி அந்த மாதிரியான நுகர்வோர் உரிமைகளை பற்றி இன்னும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இதை நான் பார்க்கிறேன். இந்த மாதிரி பல தகவல்கள் நுகர்வோர் உரிமைகளை சார்ந்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம் நற்புலரியிலே. இந்த ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பினை நல்கிய அன்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான உரை அருள். ரொம்ப, அதாவது